இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு திறன்களை மேலும் வலுப்படுத்த ரஷ்யாவிடமிருந்து சுமார் ரூபாய் 10,000 கோடி மதிப்புள்ள ஏராளமான S-400 ஏவுகணைகளை வாங்க இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்தியா பாகிஸ்தான் போரில் S-400 ஏவுகணைகள் கேம் சேஞ்சராக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய விமானப்படையில் உள்ள S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளுக்கு மறுசீரமைப்பாக சுமார் ரூபாய் 10,000 கோடி மதிப்புள்ள ஏவுகணைகளை ரஷ்யாவிடம் இருந்து வாங்க இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது S-400 அமைப்பு பாகிஸ்தானின் 6 முதல் 7 போர் விமானங்கள் மற்றும் ஒரு உளவு விமானத்தை 300 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவில் வீழ்த்தியதால் அதன் திறனை மேலும் பலப்படுத்த இந்தியா விரும்புகிறது. இந்திய விமானப்படையின் இந்த கொள்முதல் திட்டத்தை பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் அதன் அடுத்த கூட்டத்தில் ஒப்புதலுக்கு எடுக்க உள்ளது. 2018 ஆண்டு ஒப்பந்தப்படி வாங்கப்பட வேண்டிய 5 S-400 ஸ்குவாட்ரான்களில் 3 ஏற்கனவே பெறப்பட்டு விட்டன. ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக தாமதமான நிலையில் மீதமுள்ள 2 ஸ்குவாட்ரான்களை பெறுவது குறித்தும் இந்தியா வலியுறுத்தி வருகிறது. இந்தியா மேம்பட்ட S-500 அமைப்புகளையும் வாங்குவது குறித்தும் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் திறனை மேம்படுத்துவது குறித்தும் இரு நாடுகளும் விவாதித்து வருகின்றன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் டிசம்பரில் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ள நிலையில் ராணுவ ஒத்துழைப்பு குறித்து அப்போது பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. S-400 ஸ்குவாட்ரான் என்பது ரஷ்யாவால் உருவாக்கப்பட்ட மிகவும் மேம்பட்ட நீண்ட தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பு ஆகும். இது விமானம், ஏவுகணை மற்றும் ட்ரோன் போன்ற வான்வழி அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்கக்கூடியது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுத்து உக்ரைன் மீதான படையெடுப்பை நிறுத்த முயற்சிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். அதன்படி இந்தியா மீது பரஸ்பர மற்றும் கூடுதல் வரி விதித்து ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் கொள்முதலை நிறுத்தவும் அந்நாட்டுடனான உறவை முறிக்கவும் முயற்சித்து வருகிறார். இப்படி இருக்கையில் ரஷ்யாவுடன் ரூபாய் 10,000 கோடிக்கு ஏவுகணை வாங்க ஒப்பந்தம் செய்யப்பட்டால் அமெரிக்காவின் வரி விதிப்பு அச்சுறுத்தல் மற்றும் பிற நடவடிக்கைகள் தீவிரமாகும் என்று புவிசார் அரசியல் நிபுணர்களால் கூறப்படுகிறது.